என் தலையெழுத்து நீ மாற்றினல, இது ஓன் தலையெழுத்து. டாக்கா இதான் வருங்கால அரசன், நான் காப்பாற்றிட்டேன். நல்லா காப்பாற்றணும் போ. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ரகசியம். என்ன? கொய்யோ கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேனே, நான் ஏன்டா ஓடணும்? தலையெழுத்து சொல்லிட்டேன். ஓகே ஓகே ஓகே, பேக் டு த ஃபார்ம். ஓ ஒன்று மறந்துட்டேன். அது ஹக்கூனா முஃபாசா பெருசு பெருடா, நான் ஒரு தத்து கொண்ட. ஓடு முஃபாசா ஓடு. ஹே எப்படி இருக்க? உனக்கு ஒரு குட்டி சாதம் சொல்லிட்டா. ஸோ என்ன பண்ணுறோன்னா ஒன்றும் இல்லை, என்னன்னா அதான் டிசம்பர் 20 வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச எல்லா கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிச்ச படம். எனக்கு என்ன மாதிரி ஆளுங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் லயன் கிங் 2 த முஃபாசா த லயன் கிங். ஆமாம், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவன் டிசம்பர் 20 நான் ஃபஸ்ட் டேவே போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ரொம்ப நாளாக மூவி ரிவ்யூ பண்ணான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். சரி அதான் இப்போது நான் இந்த தடவை இப்போ ஃப்ரீயாக இருக்கேன். சரி இப்போ ரிவ்யூ கொடுத்தா என்ன அப்படின்ட்டு இப்போ ரிவ்யூ கொடுக்கலான்னு யோசிச்சிருக்கேன். ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பெண்ட் வித் அஸ்வத். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், பிடிக்கலான்னு டிஸ்லைக் பண்ணுங்க, ஓகேவா? ஓகே. ஸோ வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கதையிலிருந்து ஆரம்பிச்சிடும், ஓகேவா? அந்த கதை வந்து முஃபாசா எப்படி அந்த காட்டுக்கு ராஜா வச்சுன்ற கதை தான். சிம்பா வந்து நாலாவை பார்க்க போடுது. முஃபாசா எப்படி ராஜா வச்சுன்ற கதையை இந்த குரங்கு சிம்பாவோட பையன் கிட்ட சொல்லுது. அதை ஒரு ஃபுல் படமாக எடுத்து வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது படம், வேறு லெவலில் பக்கா மாசாக இருக்குது அந்த படம். சூப்பராக இருந்துச்சு, பட்டையாக இருக்குது படம். அருண் தாஸ் வாய்ஸ் டப்பிங்கு, டைரக்டரோட மியூசிக்கு, டைரக்ட் பண்ணவங்க மியூசிக்கு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு படம். சும்மா இதில் அந்த இன்ட்ரோ இருக்கே அது நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் நிறையா வந்துச்சு. ஆனால் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நிஜத்தெல்லாம் இல்லை அந்த கதைக்குள்ளே. ஆனால் அந்த கதையில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்துச்சு நிஜமாவே சூப்பராக. அந்த டாக்கான்னு இருந்துச்சுங்களே, அது வேறு யாரும் இல்லை. ஓகே, நான் சொல்லிக் கொடுக்கக்கூடாது. ஓ ஆமாம், சொல்ல மாட்டேன். இன்னும் அந்த படம் தேட்டரில் ஓடுது. நிஜமாவே வந்து சூப்பராக இது பண்ணியிருக்காங்க. இது முஃபாசாக்கும் அதோட தம்பி டாக்காக்கும் நல்லா லிங்க்கு போச்சு, நல்லா இது பண்ணியிருந்தாங்க, கதை செட் பண்ணியிருந்தாங்க. டாக்காவா ஸ்கார் தானே அப்படின்னு யோசிப்பீங்க. ஸ்கார் தான் டாக்கா. அப்படி அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்து கடைசியில் முஃபாசாவுக்கு துரோகம் பண்ணி கஷ்டத்தில் முஃபாசாவை கடைசியில் காப்பாற்றி இன்னும் என்ன இந்த மார்க் அந்த சிங்கம் என்ன மார்க் போட்டதுனால நீ ஸ்கார்னு கூப்பிட்டுக்கோ அப்படி சொல்லும். ஓகேடா ஸ்கார் அப்படின்னு கூப்பிடும். உடனே முஃபாசாவும் அது உள்ளே போயிடும். அப்படியே வில்லன் சிங்கமும் முஃபாசாவும் அப்படியே சண்டை போடும், மேலே ஏறி போய் கதையில அப்படியே அந்த இது உருவானது தான் இது. அப்படியே அந்த பள்ளத்தாக்கு இப்படி இருக்கு, அந்த பள்ளத்தாக்கே உருவாயிருந்துருக்கு. ஸோ அவ்வளோதான். அப்படியே அவ்வளோதான் இல்லை, நிறையா செட் ஆச்சு. இல்லை வாய்ஸ் டப்பிங் தான், ஆனால் நிறைய கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் ஒன்று சொல்லிட்டா, பார்ட் 3 வரக்கூட ரெஃபரன்ஸ் வேறு இருந்திருக்கு அதில். அது ஒன்றும் பெருசாக வில்ல வர மாதிரிலாம் இல்லை. சிம்பா நாளாவை பார்க்க வரும்போது நாளாவையும் சேர்த்து கூட்டு வந்தது. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு வந்துருக்கோங்க. அந்த குழந்தை வந்து நான் நாளா இன்னொரு குட்டி போட்டது. அதுக்கிட்ட ஹே குட்டி எப்படி இருக்க, உன் பேர் நம்ம ஏதோ ஒன்று சொல்லும். ஸோ ஹாய், ஸோ நான் உனக்கு ஒரு குட்டி கதை சொல்லிட்டா அப்படின்னு ஒரு சிம்பாவோட குரங்கு சிம்பாவோட பையன்கிட்ட சொல்லணும்ல, அந்த மாதிரி அதுக்கிட்ட கதை சொல்லும் அப்படின்ற மாதிரி படத்தை முடிச்சிருப்பாங்க. படம் சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் நிஜமாதிரி நல்ல படம் எடுத்துருக்காங்க. நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு, நல்லா சூப்பர் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் என்ன இது விறுவிறுப்பு எல்லாம் ஃபுல் காமெடி தான். இந்த டிமோட் பூம்பா அந்த பன்னியும் கீரியும் சேர்ந்து கதையாக சொல்லி கிழிக்குதுங்க. எல்லாம் அந்த சிம்போட பையன்கிட்ட அதுக்கு 2 தான் சேர்ந்து ஸ்காரை போட்டு தெளிச்சுன்னே சொல்லிட்டானுங்க கடைசியில். என்னம்மா இது, ஆனால் நிஜமாவே சூப்பரு. இந்த ஸ்காரு அதுதான் நல்லா இது பண்ணும். இப்படி அவசரப்படுது அவங்க அந்த பள்ளத்தாக்கு, நம்ம இந்த செவத்துக்கிட்ட இருக்கோம்.
அவங்களால எப்படி குச்சி வர முடியும் வில்லன் சிங்கத்துக்காக அப்படிங்குங்க. ஒவ்வொரு கோடு மாதிரி இருக்கும், நல்ல இப்படி ஸ்ட்ரைட்டாக மரம் இருக்கும், அதில் தாவி தாவி இந்த பக்கம் வந்துருங்க. ஐயோ சாதாரண மாடு போட்டுனே ஓடான்ட்டு எல்லாம் ஓடி போயிடுங்க. கடைசியில் எல்லாம் காமெடியாக இருக்கும்லாம். எல்லாம் அது ஒரு பாட்டு ஒன்று வரும் பாருங்க. ஏமா 5 நிமிஷத்துக்கு ஒவ்வொரு பாட்டு வச்சுருக்காங்க. அதான் அவங்க பண்ண மொத்தம் தப்பு இல்லை. 5 நிமிஷத்துக்கு ஒவ்வொரு பாட்டு கருக்குறாங்க. ஐயோ மில்லேலே வாழ்க்கை சக்கரம் இதெல்லாம் வச்சு தான் கொஞ்சம் படம் நல்லா இருந்திருக்கு எடுத்தது. ஆனால் என்ன முஃபாஸோட அப்பா தான். ஸோ ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. ரிவ்யூ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், பிடிக்கலாம் டிஸ்லைக். பாய்.